அத்தியாயம் 20. ஆபரேஷன் தியேட்டரில் இருந்து வெளிவந்த பிரபாவை வெளியில் இருந்த நோயாளியின் குடும்பத்தினர் சுற்றி கொண்டனர். அந்த குழந்தையின் தாய் பிரபாவின் காலிலேயே விழுந்து விட்டாள். பதறிய பிரபா, என்ன இது? இது என் டியூட்டிமா. இந்த இடத்தில் யார் இருந்தாலும் நான் இந்த ஆபரேஷன் செய்திருப்பேன். உங்க பொண்ணு இன்னும் 100 வயது இருப்பா, கவலைப்படாம போங்க என்று சொல்லிவிட்டு தனது ரூமுக்கு வந்தாள். சற்று நேரத்தில் அங்கு வந்த வேணு, கங்க்ராட்ஸ் பிரபா என்றார். தேங்க்யூ. ஆனா இது எல்லாம் உங்களால் தான் சாத்தியமாயிற்று. அதற்கு உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் என்றவள். ஆமா, நீங்க இப்பவெல்லாம் ஃப்ரீ கேம்ப் எதுவும் பண்றதில்லையா என்று கேட்டாள். ஒரு கூரிய பார்வையுடன் அவளை பார்த்து, இல்லை பிரபா, இந்த ஹாஸ்பிட்டல் ஓனருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு அவர் சப்போர்ட் இல்லாம பண்ண முடியல என்றவரை ஹோ என்ற ஒற்றை வார்த்தையோடு நிறுத்தி கொண்டாள். சற்று பொறுத்து ஒரு முடிவோடு, நீங்க இந்த ஹாஸ்பிட்டல் எம்டியை பார்க்க எனக்கு அனுமதி வாங்கித்தாங்க, நான் பேசுறேன் என்றாள். ஓகே, நாளைக்கு நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேன் என்ற வேணு பிரபாவை பாராட்ட வந்த மற்ற டாக்டரிடம் அந்த ஆபரேஷனை பற்றி விளக்கிவிட்டு, இன்றைக்கு எங்க வீட்டு கொலுவுக்கு நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் அழைப்பு, எல்லோரும் ஈவினிங் வந்துருங்க என்று சொல்லிவிட்டு சென்றார். ஊர்மிளா, டாக்டர் நீங்க ஆனாலும் கிரேட், உங்க ஃபீஸ் வேண்டாம்னு சொல்லிட்டீங்களாமே, வேற ஒருத்தரா இருந்தா கணிசமா பில் பண்ணிருப்பாங்க என்றாள். பணக்காரங்களா இருந்தா நார்மல் ஃபீஸ் வாங்கிக்கலாம், இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க மாதிரி தெரியுது, அதான் வாங்கல என்றவள். ஈவினிங் கொலுவுக்கு டாக்டர் வீட்டுக்கு வரும்போது எங்க வீட்டுக்கும் வாமா, 2 தெரு தள்ளிதான் என்றாள். எஸ், கண்டிப்பா வரேன் என்றவள் சொல்லிக்கொண்டு கிளம்பினாள். ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு கொலுவுக்கு போகிறோம் என்றதும் பிரபா தான் இங்கு வந்ததும் வாங்கிய பட்டு புடவையில் கிளம்பினாள். அழகிய பச்சை கலரில் டார்க் ரெட் கலர் பார்டர் வைத்த சாரி அவளுடைய நிறத்தை எடுப்பாக காட்டியது. இந்தியா வந்த பின் கட் பண்ணாமல் விட்டு வைத்த முடி இடுப்பு வரை வளர்ந்திருந்தது. அதை பின்னி கொஞ்சம் மல்லிகை பூ வைத்தவள் தன் தோற்றத்தை கண்ணாடியில் பார்த்தாள். 10 வயது குறைந்தவள் போல தோற்றமளித்த தன்னை பார்த்தவள், பெண்களுக்கு அலங்காரம் தனி அழகை கொடுக்கிறது என்று நினைத்தாள். இதுவரை எந்தவித அலங்காரமும் இல்லாமல் ஃபார்மலாக உடை அணிந்து ஹாஸ்பிட்டல் போகவும் வரவும் இருந்தவளுக்கு இப்போது தன்னையே கண்ணாடியில் நம்ப முடியவில்லை. மகனுக்கு அழைத்தவள், கௌதம், நான் வேணு அங்கிள் வீட்டு கொலுவுக்கு போகிறேன், வரும்போது நம்ம ஹாஸ்பிட்டல் ஊர்மிளாவை வீட்டுக்கு அழைத்திருக்கிறேன், முடிந்தா நீ வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வா என்று கூறினாள். அவளுக்கு ஊர்மிளாவை ரொம்ப பிடித்திருந்தது. ஒருவேளை கௌதமுக்கு பிடித்தால் அவங்க வீட்டில் பேசலாமே என்ற எண்ணம், அதுதான் கௌதமை வர சொன்னாள். அம்மாவிடம் பேசிவிட்டு வைத்தவன் ஊர்மிளாவை அழைத்து ஹலோ என்றான். ஹலோ, நீங்களா? இப்பதான் உங்களை நினைச்சேன் என்றவளிடம், ஐயோ, அப்ப நான் திங்க் ஆஃப் டெவில் ஆயிட்டேனா என்றான். சேச்ச, அதெல்லாம் இல்ல என்றவளிடம், அப்போ லவ்லி ஹார்ட்டா என்றான். ஹலோ, போனா போகுதுன்னு பேசினா வாய் ரொம்ப நீளுது என்று கோபித்தவளை, மேம், நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி அடிக்கணும்னா முதல்லயே சொல்லிடுங்க, அதுக்கு ஏத்த மாதிரி உங்களை பார்க்க வரேன் என்றவனிடம், ஹலோ, இன்றைக்கு நான் எங்க டாக்டர் சார் வீட்டுக்கு கொலுவுக்கு போறேன், அதனால நம்ம மீட் பண்றது நோ சான்ஸ். அப்புறம் ஒரு விஷயம் சொல்லத்தான் நானே உங்களை நினைச்சேன், அதை விட்டுட்டு ஏதேதோ பேசிட்டு இருக்கேன் பாருங்க என்று கூறிவிட்டு பிரபா செய்த ஆபரேஷன் பற்றி முழுவதையும் சொன்னாள். சொல்லிவிட்டு, எவ்வளவு நல்ல மனசு அவங்களுக்கு, ஐ லைக் ஹர் வெரி மச், எனக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை, இவங்களை முன்னோடியா வச்சு நானும் இனி ஏதாவது செய்ய போறேன் என்றாள். தன் அம்மாவை பற்றி ஊர்மிளா வாயால் கேட்டதில் பெருமிதம் கொண்டவன் அவளிடம், விட்டா அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு பத்திரமே வைப்பீங்க போல இருக்கு. சரி, இப்ப நம்ம மேட்டருக்கு வருவோம். ஒருவேளை இன்று நம்ம 2 பேரும் மீட் பண்ணிட்டா திரும்பவும் நான் கூப்பிடுற இடத்துக்கு என்னோட வரணும், டீல் ஓகேவா என்றான். அப்ப நீங்களும் வேணு சார் வீட்டுக்கு வரீங்களா? அப்படின்னு இந்த டீல் செல்லாது என்றவளிடம், நோனோ, நான் அங்க வரல, இப்போ ஓகேவா என்றான். சும்மா ஏதோ சொல்கிறான் என்று நினைத்தவள், மீட் பண்ணினா அப்ப பார்க்கலாம் என்று கூறி போனை வைத்தாள். டாக்டர் வீட்டு கொலு ரமாவின் கைவண்ணத்தில் ஜொலித்தது. தசாவதாரம், கிருஷ்ணலீலை, நாயன்மார்கள், அஷ்டலட்சுமிகள், தனியாக சரஸ்வதி என்று பலவித பொம்மைகள் மற்றும் ரங்கோலி கோலம், பார்க் என்று தனது கைத்திறமையை அனைத்தையும் காட்டி கொலு வைத்து இருந்தார். மாலை 6 மணி முதல் ஒவ்வொருவராய் வர ஆரம்பித்தனர். அன்று தனது ஹாஸ்பிட்டலில் உள்ளவர்கள் வருவதால் வேணுவும் பட்டு வேஷ்டியில் தயாராகி கீழே வந்தார். பட்டுப்புடவையில் வந்த பிரபாவை பார்த்தவர், என்ன பிரபா, இன்றுதான் நீ தமிழ்நாட்டு பொண்ணா மாறியிருக்க என்று கலாட்டா செய்தார். ரமாவும் அவள் அருகில் வந்து, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என்றாள். சற்று நேரத்தில் ஊர்மிளாவும் வரவும் அவர்கள் பேசிக்கொண்டு இருந்தனர். யாராவது பாடுங்களே என்று ரமா கேட்டதற்கு ஊர்மிளாதான் பாடினாள்.
அவள் பாடிக்கொண்டு இருக்கும்போது பாமா உள்ளே வரவும், வாங்க நீ என்று ரமா அவளை உள்ளே அழைத்து வந்தார். என்னம்மா நீ மட்டும் வந்திருக்க எனவும், அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரலனா என்றவளை, சரி இங்க வா என்று அழைத்து வந்து, பிரபா இவங்க மிஸ்ஸஸ் ரமணன் என்று அறிமுகப்படுத்தினார் பாமாவிடம். இவங்க டாக்டர் பிரபா, என்னோட சிஸ்டர் என்று அறிமுகப்படுத்திவிட்டு, பேசிட்டு இருங்க இதோ வரேன் என்று விலகினார். பிரபா பாமாவை பார்த்தாள். பாமாவும் ஒரு காலத்தில் நல்ல அழகியாக இருந்திருக்க வேண்டும் என்று மனதுக்குள் பிரபா நினைத்தாள். ஆனால் பாமா வெளிப்படையாகவே, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என்று புகழ்ந்தாள். என் வீட்டுக்காரரும் டாக்டர் தான், நியூரோலஜிஸ்ட், பெருமை வழிந்தது பாமாவின் குரலில். தொடர்ந்து அவள், நீங்க எங்க டாக்டரா ஒர்க் பண்றீங்க என்று கேட்கவும், வேணு அண்ணா ஹாஸ்பிட்டல்ல தான் என்று கூறினாள். அதற்குள் ஊர்மிளா கிளம்பவே அவளுடனே கிளம்பிய பிரபா, நீ எதுலமா வந்த என்று கேட்க, நான் ஆட்டோல தான் வந்தேன் மேம் எனவும், அப்ப சரி நம்ம கார்லயே போய்விடலாம், நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் போகலாம் என்று கூறி அவளையும் அழைத்து கொண்டு கிளம்பிவிட்டாள். பாமாவை பார்த்த அதிர்ச்சி பிரபாவிடம் இருந்ததால் அமைதியாகவே வந்தாள். தன்னுடைய அபார்ட்மெண்ட் வந்ததும் ஊர்மிளாவை ஹாலில் உட்கார வைத்துவிட்டு, இதோ ஒரு நிமிஷம் வருகிறேன் என்றவள் மாமியிடம் ஊர்மிளாவுக்கு பால் கலக்க சொல்லிவிட்டு பெட்ரூமுக்குள் நுழைந்தாள். அதுவரை அடக்கி வைத்திருந்த கண்ணீர் வெளிப்படவே அங்கிருந்து பெட்டில் உட்கார்ந்து விட்டாள். ஒரு 5 நிமிடம் அதற்குள் காலிங் பெல் அடிக்கும் ஓசை கேட்டு, ஊர்மிளா கதவை திறந்து விடுமா என்று கூறிவிட்டு பாத்ரூமுக்குள் நுழைந்து விட்டாள். கதவு திறந்ததும் வாசலில் நின்றவனை பார்த்து ஊர்மிளா திகைத்து விட்டாள். உடனே சமாளித்துக் கொண்டு, உங்களுக்கு மேமை தெரியுமா என்று கேட்டாள். எஸ், நல்லா தெரியும், அவங்கள பார்க்கலாமா என்றான். வாங்க, உள்ளதான் இருக்காங்க, உட்காருங்க என்று உபசரித்தவளை பார்த்து நமட்டு சிரிப்புடன் தேங்க்ஸ் சொல்லி கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து சோபாவில் சாய்ந்தான். உட்காருன்னு சொன்னதும் என்னவோ சொந்த வீடு மாதிரி போஸ் கொடுத்துட்டு உட்காருவதை பாரு என்று மனதுக்குள் புகைந்தவளை பார்த்து அவள் முகத்தின் குழப்பம் கண்டு என்ன என்பது போல புருவம் உயர்த்தி வினவினான். இல்ல, பார்க்க வந்திருக்கிறது ஒரு தலை சிறந்த டாக்டரை, அந்த மரியாதையை நினைத்து கொஞ்சம் டீசெண்டா பிஹேவ் பண்ணுங்க. மறைமுகமாக அவன் உட்கார்ந்திருக்கும் விதத்தை சுட்டி காட்டினாள். சரிங்க மேடம் என்று போலி பணிவை காட்டியவன் சிரித்து கொண்டே சாதாரணமாய் அமர்ந்தான். அதற்குள் தன் ரூமில் இருந்து ஃப்ரெஷ் ஆகி வந்த பிரபா மகனை பார்த்து, வந்துட்டாயா கௌதம், இவங்க தான் டாக்டர் ஊர்மிளா, எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்றாங்க என்று அறிமுகப்படுத்தியவள் ஊர்மிளாவிடம், இது என்னோட சன் கௌதம், மெக்கானிக்கல் இன்ஜினியர் என்று மகனை அறிமுகப்படுத்தினாள். ஹலோ டாக்டர் என்றவன் அம்மா அறியாது அவளிடம் கண் சிமிட்டினான். மனதுக்குள் கோபம் இருந்தாலும் அதை காட்ட முடியாது. ஹலோ என்று பொதுவாக சொல்லி வைத்தாள். அம்மா கிச்சன் சென்று விடவும் ஊர்மிளாவிடம், என்ன கோபமா? சாரி, எனக்கு சொல்ல சந்தர்ப்பம் அமையல, ப்ளீஸ் கூல் என்று சொன்னவன், இப்ப சொல்லுங்க, இந்த மேம மட்டும்தான் பிடிக்குமா அல்லது மேமோட சன்னையும் பிடிக்குமா என்று குறும்புடன் கேட்டு கண் சிமிட்டினான். அவன் கேட்ட விதத்தில் அவள் கோபம் மறைந்து சிரிப்பு வந்தது. அதற்குள் டிஃபன் தட்டோடு மாமியும் பிரபாவும் வரவே, ஐயோ மேம், நீங்க எதுக்கு கொண்டு வரீங்க, கூப்பிட்டா நானே வந்து வாங்கியிருப்பேனே என்றவளிடம், இது எங்க வீடு, நீ கெஸ்ட், நான் தான் உன்னை உபசரிக்கணும், நீ உட்கார் என்றவள் அவளிடம் ஒரு தட்டை கொடுத்துவிட்டு, இது சாந்தா மாமி கௌதம் பாட்டி என்று அறிமுகப்படுத்தினாள். வணக்கம் என்று கை குவித்த பெண்ணை மாமிக்கு மிகவும் பிடித்துவிட்டது. அவள் அருகில் அமர்ந்து அவள் வீட்டு விவகாரங்களை பேச ஆரம்பித்தார். உங்க வீடு எங்க இருக்கு என்று ஆரம்பித்து அவள் எப்படி வேலைக்கு செல்வாள் என்பது வரை 10 நிமிடத்தில் விஷயத்தை வாங்கிவிட்ட திறமையை மனசுக்குள் மெச்சிக்கொண்டான் பேரன். நேரம் ஆகிவிட்டது உணர்ந்து, ஊர்மிளா நான் கிளம்புறேன் மேம் எனவும், கௌதம் நீ ஊர்மிளாவை அவங்க வீட்டில் டிராப் பண்ணிடே என்று மகனிடம் பொறுப்பை கொடுத்தாள். காரில் செல்லும் போது, எப்படி நான் சொன்ன மாதிரி நாம மீட் பண்ணிட்டோமா, சோ என் கூட நான் கூப்பிடுற இடத்துக்கு நீங்க நெக்ஸ்ட் வீக் வரீங்க என்றான். எங்க வரணும் என்று சற்று பயத்துடன் கேட்டவளை, என்ன பயம், என் மேல நம்பிக்கை இல்லையா என்ன? என் மேல இல்லைனாலும் உங்க மேம் மேல நம்பிக்கை இருக்குல்ல, அப்புறம் என்ன, நான் எங்க கூப்பிட்டாலும் வர வேண்டியது தானே என்றான். மேம் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனாலும் உங்களை நம்ப முடியாதுப்பா, இப்பவே பாருங்க மேமோட சன் அப்படிங்கிற விஷயத்த நீங்க மறைச்சிட்டீங்க என்றாள். பயப்படாதீங்க, 100% அக்மார்க் நல்ல பையன், வேணும்னா எங்க அம்மா கிட்ட விசாரிச்சு பார்க்கலாம் என்றான். எந்த அம்மாதான் தன் பிள்ளையை விட்டு கொடுப்பாங்க என்றவளுக்கு அவன், அது சரிதான், என்னோட யோகம் சரினா நாளைக்கு எங்க அம்மா உன்கிட்ட என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்பாங்க,
அவங்க மனசுல உன்னை தன்னோட மருமகளா ஆக்கிடணும்னு எண்ணம் வரப்போய் தான் எங்க வீட்டுக்கே உன்னை இன்வைட் பண்ணிருக்காங்க. இதுவரை யாரையும் எங்க வீட்டுக்கு அனாவசியமா கூப்பிட்டது கிடையாது. அதை வைத்து நான் சொல்றேன். அம்மா கேக்குறதுக்கு நல்ல பதில் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் நீயும் நானும் ஏற்கனவே அறிமுகம் ஆனவங்கன்னு அம்மாவுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அவங்களும் உன்னை எனக்காக பார்த்திருக்காங்கன்னா இன்னும் பிடிச்சிருக்கு. எஸ், ஐ லவ் யூ. நாளைக்கு யோசித்து எங்க அம்மாவுக்கு பதில் சொல்லு என்றவன் அவளை இறக்கி விட்டுவிட்டு குட் நைட் என்று கூறி காரை திருப்பி சென்று விட்டான். அவன் சொன்னதை கேட்டு சிலையாய் நின்றவளை, ஏ என்னக்கா வாசலே நின்னுட்டு இருக்க, உள்ள வரலையா என்ற தம்பியின் குரல் கலைத்தது. இதோ வரேண்டா, அதுக்கு ஏன் கத்துற என்று தம்பியை கடிந்து கொண்டே உள்ளே வந்தாள். படுத்ததும் அவனை முதலில் சந்தித்ததிலிருந்து கண்ணில் படமாய் ஓடியது. அந்தஸ்து பேதம் தவிர அவனை மறுக்க காரணம் எதுவும் இல்லை. அதிலும் உள்ளம் கவரும் கள்வனாய் அந்த மாயக் கண்ணனின் தோற்றம் அவள் மனதில் நுழைந்து விட்டது மட்டும் உண்மை. வேணுவின் கார் பிரபாவையும் ஏற்றிக்கொண்டு உஸ்மான் ரோட்டில் பறந்து கொண்டிருந்தது. கௌஷிக்கிடம் அவனை பார்க்க இன்னொருவருடன் வருவதாக நேற்றே சொல்லியிருந்தார். கௌஷிக்கை பார்த்ததும் பிரபாவின் நிலைமை என்ன என்பதை அவர் மனம் சிந்தித்துக் கொண்டே வந்தது. அவரின் மௌனத்தை, என்ன அண்ணா ஒரே சிந்தனை என்ற பிரபாவின் குரல் கலைத்தது. ஒண்ணுமில்ல, வினோத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவன் நம்ம கௌதம் கூட சேர்ந்தவுடன் கொஞ்சம் விளையாட்டுத்தனம் குறைந்து போய் பொறுப்பா இருக்கிறான். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று பேச்சை மாற்றினார். கௌஷிக்கின் ஆபீஸில் நுழைந்ததும் போனில் கௌஷிக்கை அழைத்தவர், நாங்க உன் ஆபீஸ்ல இருக்கிறோம், உன்னோட ரூம் எது என்று அவனிடம் கேட்டார். ஒரு நிமிஷம் அங்கிள், 4th ஃப்ளோர் அங்கிள், லிஃப்ட் வாசலில் உங்களை அரசு அழைக்க வருவான் என்றவன் அரசுவிடம், அரசு வேணு அங்கிள் வந்திருக்கிறார், கொஞ்சம் நம்ம ரூமுக்கு அழைத்து வாயே என்று அவனை அனுப்பி வைத்தான். லிப்ட் வாசலில் அவர்களை எதிர்கொண்டு அழைத்த அரசு, வாங்க அங்கிள், எப்படி இருக்கீங்க என்றவன் கூட வந்த பிரபாவை, வாங்க மேம் என்று மரியாதையை அழைத்து கொண்டு தங்கள் ரூமுக்கு வந்தான். உள்ளே நுழைந்த இருவரையும் எழுந்து நின்று வரவேற்ற கௌஷிக்கை பார்த்த பிரபாவின் காலடியில் பூமி நழுவியது. கண்கள் இருட்டி கொண்டு வர தன்னை சமாளித்துக் கொண்டு அவன் காட்டிய நாற்காலியில் அமர்ந்தவள் அவன் என்ன கூறினான் என்பதை காதில் வாங்காமல் அவனை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள்.